இங்க பாக்கியாவும் ரொம்பவே குழப்பத்தோட அவங்களுமே ஹோட்டல்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அங்க வந்து செல்வியுமே இங்க பாக்கியாவோட முகத்தை பார்த்துட்டு, இங்க பாருக்கா, நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு தெளிவா தெரியுது. நீ அவசரப்படாம பொறுமையா யோசி. அது மட்டும் இல்லாம நீ யோசிக்கிறத பார்த்தாலே தெரியுது வீட்ல ஏதோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இங்க பாக்கியவுமே இனியா சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தி சொல்றாங்க. அதை கேட்டோன்னே இங்க செல்வியோட முகமே மாறிடுது. ஏன்னா செல்விக்குமே தான் பையனுக்கு இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்க விருப்பம் தான். பட் இருந்தாலும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கும் பாக்கியாக்காவோட ஸ்டேட்டஸ்க்கும் சுத்தமா ஒத்து வராது அப்படின்ற மாதிரி அவங்களே தாழ்வு மனப்பான்மையை யோசிச்சுக்கிட்டு, சரி விடுக்கா, நல்ல இடம் வந்திருக்குல்ல, கவலைப்படாத. அந்த சார் ஒன்றும் நம்ம ஹோட்டலை வாங்குறதுக்காக இனியா பாப்பாவை கல்யாணம் பண்ண வந்திருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இனியா பாப்பாவை அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா அவங்க தான் ரொம்ப பெரிய பணக்காரங்க நீ சொன்னல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனியா பாப்பா அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு போயிருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க செல்வியுமே சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் பாக்கியாக்கு செல்வி சொன்ன விஷயம்லாம் கொஞ்சம் நல்லதா இருந்தாலும், ஆனா செல்வியோட முகத்துல ஒரு சின்ன சலனம் இருக்கிறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அங்க அவங்களும் ஆகாஷை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆகாஷ் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான். நல்லா படிக்கிற பையன், ரொம்ப இன்டெலிஜென்ட். அவன் ஒரு நல்ல வேலைக்கு போனான்னா அவன் கண்டிப்பா இனியாவை கல்யாணம் பண்ணி அவனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறதுக்கு அவனுக்கு எல்லா திறமையும் இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கும் இந்த விஷயத்தை பத்தி நம்ம இனியா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இனியாவை கூப்பிட்டு, என்னாச்சு இனியா, இந்த விஷயத்துல நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ இனியாவுமே ரொம்ப குழப்பத்தோட, எனக்கு ஒண்ணுமே புரியலமா, என் மனசு ஃபுல்லா ஆகாஷ் தான் இருக்கான். ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்ன சத்தியத்தை மீறாம ஆகாஷா பார்க்காம பேசாம என்னோட எல்லா டார்கெட்டையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலமா, நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி இனியா சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க செலியன் வேக வேகமா ஓடி வந்து இனியா கிட்ட, இனியா என்னன்னு தெரியலமா, அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, அவருக்கு ஏதோ நெஞ்சு வலி போல இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க கோபியை பத்தி ரொம்பவே பதட்டத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு இனியா ரொம்பவே பதறி போயிட்டு, ஆனா அதை உடனே வரணும் அப்படின்ற மாதிரி இங்க செலியன் கூட கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியாவுமே, இங்க பாரு இனியா, உங்க அப்பா இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் எல்லாமே நீ நினைக்கிற மாதிரி உண்மை கிடையாது. இவர் பயங்கரமா நடிக்கிற ஆளு. அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவும் உங்க பாட்டியும் ஒரே மாதிரி தான். அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அவங்க எப்பவுமே அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாடகத்தை பண்ணி எப்படியாவது நம்மளை ஏத்துக்க வச்சிருவாங்க. அதனால இந்த விஷயத்துல உன்னோட முடிவு ரொம்ப முக்கியமா. நீ எந்த பக்கம் முடிவு எடுத்தாலும் சரி, அம்மா உன் பக்கம் நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க இங்க இனியாவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அனுப்புறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இனியாவுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்க கோபியை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோபி கிட்ட, என்னாச்சுப்பா, ஏன் இப்படி உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பதான் கோபியுமே, தெரியலமா, எனக்கு உன்னோட கல்யாணத்தை நினைச்சு ரொம்பவே கவலையா இருக்கு. உன் வாழ்க்கையில எப்படியாவது உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம நீ நல்லபடியா வாழணும், நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு தெரியலமா, அதை நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன் அப்படின்ற மாதிரி கோபி தான் மனசுக்குள்ள இனியா நிதிஷை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா இங்க இனியாவுமே அம்மா சொல்லி விட்டது அப்படியே நடக்குது. அப்ப அப்பா உண்மையுமே நடிக்கிறாரா, இல்ல இது எல்லாமே உண்மைதானா அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழப்பத்துக்குள்ளாகிறாங்க. அதே நேரத்துல அங்க வந்த ஈஸ்வரியுமே, இங்க பாரு இனியா, உங்க அப்பா உங்களுக்காக தான் எவ்வளவு விஷயத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்லப்போனா அவன் லைஃப்ல 2வது வாழ்க்கை கூட அவன் தியாகம் பண்ணா. யாருக்காக தெரியுமா? உனக்காக தான். இப்போ உன் லைஃப்காக நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். தயவு செஞ்சு அந்த முடிவுல இருந்து பின்வாங்கிறாத. எப்படியாவது அந்த சுதாகர் பையன் நிதிஷை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நல்லபடியா நீ வாழணுமா, அதுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரியுமே ரொம்பவே சக்கர மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க இனியாவுமே ரொம்பவே யோசனையில இன்னுமே என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்காங்க. அப்ப கோபி இருந்துகிட்டு, இங்க பாரு இனியா, நீ நல்ல முடிவு எடுத்தா நாங்க அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து போவோம். இல்ல உனக்கு விருப்பமான முடிவு நீ எடுத்தன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நீதாமா நீ அப்பாவை பாக்குறது கடைசி நாளா இருக்கும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த டெத்தை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டவொன்னு இனியாக்குமே, எதுக்காக நம்மளால இவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நீங்க சொன்ன மாதிரியே நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இனியா சொல்லிடுறாங்க. இதை கேட்டவொன்னே இந்த பக்கம் கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் செம்ம ஹாப்பி ஆயிடுது. அப்பா, நம்ம நினைச்ச மாதிரி இப்போ இனியாக்கும் இன்னொரு பக்கம் நிதிஷ்க்கும் கல்யாணம் நடக்க போகுது. இதை பத்தி நம்ம கண்டிப்பா இங்க சுதாகர்கிட்ட பேசிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவோட இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இனியாவுமே தான் எடுத்த முடிவு ஏதோ தப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் மனசுக்குள்ளே போயிட்டு குழப்பி யோசிச்சுக்கிட்டு அவங்களுமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு இந்த பக்கம் இனியா சோகத்தோட வர்றதை பார்த்த பாக்கியாவுமே, என்னாச்சு இனியா, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போதான் இனியாவுமே நடந்த விஷயங்களை பத்தி ரொம்பவே டீட்டெயிலாக சொல்றாங்க. இதை பார்த்தோன்னே இங்க பாக்கியாவுக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது. சொல்லப்போனா இங்க இனியாவோட அப்பா கோபியும் ஈஸ்வரியும் சேர்ந்துட்டு இனியாவை டிமாண்ட் பண்ணி எப்படியோ அவங்க வாய் மூலமாவே இங்க வாக்குமூலத்தை வாங்குற மாதிரி ஒத்துக்க வச்சுட்டாங்க. இப்போ இனியாவோட மனசை நம்ம தான் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்கியாவுமே, இங்க பாரு இனியா, உனக்கு சுதாகர் பையன் நிதிஷை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா, அதுல நீ ஏதோ முடிவு பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இனியா இன்னுமே குழப்பத்தோட இருக்காங்க. அப்ப இது கேட்டோன்னு பாக்கியாவுமே, இங்க பாரு, அந்த பையன் ஏற்கனவே உன்னை தனியா மீட் பண்ணி பேச போறான்னு சொன்னல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையனுக்கு கால் பண்ணி அவனை தனியா மீட் பண்ணி பேசு,
அவன் பேச்சில் உனக்கு ஏதாவது நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க, அதுல எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ஆனா அந்த பையனை உனக்கு பேசியும் பிடிக்கல, உனக்கு ஏதோ வந்து மனசுக்கு சரியில்லாம தோணுது அப்படின்னா நீ மறுபடியும் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுமா. இது உன்னோட லைஃப், உன் லைஃப்ல நீ தான் முடிவெடுக்கணும். இப்பவும் சொல்றேன், நீ என்ன முடிவெடுத்தாலும் அம்மா நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா மறுபடியும் நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியாவும் கிளம்பி ரெஸ்டாரண்ட் போயிடுறாங்க. இனியாவுமே நிதிஷ்க்கு கால் பண்ணி ஒரு காஃபி ஷாப்புக்கு வர வச்சு நிதிஷ் கிட்ட ரொம்பவே கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவருமே இந்த பக்கம் இனியா கிட்ட, என்னாச்சு இனியா, நீங்க மீட் பண்ணணும்னு சொன்னீங்க, பேசலாம்னு சொன்னீங்க, சரி நான் வந்துட்டேன், பட் ஆனா நீங்க பேசாம அமைதியாவே இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அவருமே இனியா கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அப்ப இனியாவும், அது ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி என்னோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட நான் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இனியா தனக்கும் ஆகாஷ்க்கும் நடந்த லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆகாஷை லவ் பண்ணியிருந்தேன், பட் ஆனா பிரிஞ்சிருச்சு, இப்ப நாங்களும் அவரும் டச்ல கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்பவே ஓப்பனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிதிஷுமே இதை ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்காம, சரி பரவாயில்ல விடுங்க இனியா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நான் கூட ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன், சொல்ல போனால் எங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அந்த பொண்ணு, பட் ஆனால் என்ன அந்த பொண்ணோட பிஹேவியர் எனக்கு பிடிக்கல, அதனால அந்த பொண்ணை நான் கழட்டி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலாக பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இனியா கிட்ட, இனியா நீங்க லவ் பண்ணீங்கல்ல அந்த பையன் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சு, ரொம்ப பணக்கார பையனா இல்லை நார்மல் பையனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இனியாவுமே இல்லை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் அப்படின்ற மாதிரி இங்க ஆகாஷோட குடும்ப நிலையை பற்றி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்டோன்னு நிதிஷுமே ரொம்ப கேவலமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன இனியா நீங்க இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கீங்க, ஒரு நல்ல பையன் ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களுக்கு தோணாதா, ஏன் இப்படி பண்ணீங்க, இந்த மாதிரி ஒரு சீப்பான பசங்களை போய் லவ் பண்ணிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஆகாஷை கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற இனியாக்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. யார் இவன் பெரிய ராயல் ஃபேமிலி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், எதுக்காக ஆகாஷை கிண்டல் பண்றான் அப்படின்ற மாதிரி இங்க இனியாக்கு கொஞ்சம் கோபம் வர ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம, சரி எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இனியாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அதே நேரம் இங்க ரெஸ்டாரண்ட்ல பாக்கியாவுமே இங்க தனியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க போன செல்வியுமே, என்ன பாக்கியாக்கா இனியா ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் பாக்கியாவுமே, ஆமா இனியா கிட்டத்தட்ட சுதாகரோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிட்டா, எனக்கு என்னமோ அவ மனசுக்குள்ள மறுபடியுமே கோபியும் ஈஸ்வரியும் பூந்து அவளை மனசை மாத்திட்டாங்க போல இருக்கு, அவளும் அந்த கல்யாணத்துக்கு தயாராயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி இங்க செல்வி கிட்ட சொல்றாங்க. அப்ப செல்வியும் தான் மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை வச்சிருந்தாலும் அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, இங்க பாருக்கா இனியா ரொம்ப நல்ல பொண்ணுக்கா, எந்த இடத்துக்கு போனாலும் அவளால சர்வே பண்ணி இருக்க முடியும், அவ அந்த இடத்துலயும் இப்ப ராணி மாதிரி இருப்பாக்கா, அவ கண்டிப்பா அந்த இடத்தையுமே சீரமைச்சிருவா அப்படின்ற மாதிரி இங்க இனியாவை பத்தி ரொம்பவே பாசிட்டிவா செல்வி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் பாக்கியாக்கு அவங்க மனசுக்குள்ள ஒரு விருப்பம் வருது. ஏன்னா இந்த அளவுக்கு இனியாவை பத்தி துல்லியமா தெரிஞ்சு வச்சிருக்க செல்வி வீட்டுக்கு தான் நம்ம இனியாவை அனுப்பணும். அப்பனா இனியாவுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆகாஷ்க்கு இனியாவை கல்யாணம் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவோட மனசுல ஒரு முடிவு வருது. அதுக்கேற்ற மாதிரி இங்க இனியா கிட்ட மறுபடியும் பேசலாம்னு சொல்லி டைரக்டா பாக்கியா கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இனியா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ இனியாவுமே, எனக்கு என்னமோ நிதிஷோட பிஹேவியர்லாம் சரியில்லைம்மா, அவன் பேசுகிற விதம்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கு அந்த பையனை சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பாக்கியா இருந்துக்கிட்டு, இங்கே பாரு இனியா, உனக்கு நீ வளர்ந்துட்ட, இப்போ நான் சொல்லி தான் உனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு அந்த பையனை பிடிக்கலன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணம் வேண்டாம், மற்றபடி உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அம்மா உனக்காக நின்று கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே இனியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இனியாவும் வாயை திறந்து, அம்மா எனக்கு இன்னுமே ஆகாஷ் தாம்மா பிடிச்சிருக்கு, நான் ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி இனியா சொல்கிறாங்க. பாக்கியா எந்த ஒரு தெரிவிக்காம, நீ கவலையப்படாத இனியா, கண்டிப்பா ஆகாஷை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீ முடிவோடு இருந்தா போதும், உன்னோட முடிவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவுமே இனியாக்கு பயங்கரமான நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்படி பாக்கியா மறுபடியுமே ஆகாஷை இனியாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ட்ரை பண்ணாங்கன்னா, இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் அதே நேரம் கோபியும் பயங்கர பிரச்சனை பண்ணுவாங்க. இவங்களையும் தாண்டி இப்ப சுதாகரும் பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுதாகர் எப்படியாவது அவங்க பையனை வச்சாவது இந்த பக்கம் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் அடைஞ்சிடணும்னு சொல்லி முடிவோடு இருக்காரு. அவருக்கு இது ஒரு ஏமாற்றமா இருக்கிறப்போ கண்டிப்பா அவருமே பாக்கியாவை பழி வாங்குறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணுவாரு. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் காய்ஸ்.